ஓ நான் என்ன செய்வேன் அப்போ பசமிகு தம்பி திரைப்பட நடிகர் தம்பி அவர்களுக்கு தர்மமுனி உன் கண்ட கலங்க எங்கள் பங்காளியின் சார்பாக இந்த பொன்னாடையை போட்டு கவனிக்கின்றேன். ஜெயச்சந்திரன் கோயில்பட்டி அவர்களுக்கு அம்மன்பட்டி கிராமத்தார் சார்பாக இந்த நாடகத்தை நடத்தக்கூடிய குடும்பத்தார்கள் மீயண்ணா அம்மன்பட்டி ரவிச்சந்திரன் அவர்கள், அதிமுக நரிக்குடி கிழக்கு ஒன்றிய செயலாளர், நரிக்குடி ஒன்றிய துணை பெருந்தலைவர், 14வது வார்டு ஒன்றிய கவுன்சிலர் திருமதி மீயண்ணா ரா அங்காளேஸ்வரி அவர்கள் இந்த நாடகத்தை உபயமாக அம்மன்பட்டி ரவிச்சந்திரன் அப்போ குடும்பத்தால் நடத்துகிறாங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன் குறைக்கிற? ஏன் கூட்டு கொடு. எங்களுக்கெல்லாம் பொன்னாடை எடுத்து கௌரவப்படுத்திய ஊர் பொதுமக்களுக்கும் மற்றும் பிரார்த்தனையாக வைத்த குடும்பத்தார் அத்தனை உள்ளங்களுக்கும் எங்களது கலைக்குழு சார்பாகவும் எங்களுடைய எம்கேஆர் அண்ணனுடைய கலைக்குழு சார்பாக இணைஞ்சார்ந்த நம்ம அந்த நன்றி கடந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த யூடியூப் எடுக்கக்கூடிய தம்பி கண்டிலாம் தங்கப்பாண்டி காடமங்கலம் முறியன் எத்துப்பள்ளு முண்டை ஒரு மாதிரி பங்காளன் சார்பாக உங்களை முண்டை என் தங்கச்சியை ஒன்றை கொடுத்ததுக்கு நாங்கள் கிருணிப்பழ கம்பெனிலே வேலைக்கு சேர்ந்துருக்கோம். ஓட்டாவுக்கு நிற்கிற மயிர் மாதிரி வச்சிருந்தேன். நல்லவைய காசை வெட்டி போட்டால் போடுவாங்க. தம்பி தங்கப்பாண்டி வந்து யூடியூப் சேனல் மட்டும் கிடையாது, பொதிகை இந்த சேனலில் வேலை பார்த்தவர். உண்மையிலே ஊருக்காவல் படை என்னை கண்டுக்கிறவே இல்லவே. மாப்பிள்ளை தான் ஆறோம் உங்கள் ஊரில் கல்யாணம் பண்ணியிருக்கார். சிச்சுக்க மாப்பிள்ளை வேற யாரா உள்ளே போயிட்டு வாரீங்களா ஒரு ரவுண்டு பூரா அப்படியே குளிக்காமல் கொள்ளாமல் கிடப்பாங்க. பொன்னாடைய ஓத்தி எங்கள் இவ்வளோ தூரத்துக்கு எங்களை கௌரவப்படுத்தி நாங்கள் நினச்சி கூட பார்க்கலங்கய்யா. மற்ற ஊர் மாதிரியே 50 ரூபா வெள்ளத்துண்டை போட்டு போங்கடா வெண்ணமைங்கன்னு சொல்லி நினச்சேன். இந்த பிரிண்ட்டுக்கே காசை அதிகமாக செலவு பண்ணி தலை சிறந்த கிராமம் அம்மன்பட்டின்னு நிரூபிச்சிட்டிங்களா ஐயா. வாழ்த்துக்களையா. இந்த ஒரு துண்டு ஓதுமையா 2 வருஷத்துக்கு கவலை இல்லையா. மருதமணிலாம் முண்டமாக குளிக்கிறாயா. அந்த காலி முனியாதே அவனை கேட்கணுமையா. இன்னைக்கு பாட்டெலாம் கிடையாதுங்கய்யா. ஏன்னா இன்னைக்கு வந்து மேற்க சூளம் பேரன்பு கொண்ட என் உயிரிலும் மேலான பக்கத்து வீட்டில் டிவி ஓடும் பார்க்க மாட்டோம், நம்ம வீட்டில் ஓடும் பார்க்க மாட்டோம். எத்தனையோ நிகழ்ச்சி இருக்குது. இன்றைக்கி வெளியூர்லேருந்து வந்தவங்க அத்தனை பேர் பாதம் தொட்டு நான் வணங்குறேன். ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த இருட்டு வேலையில் என் நண்பன் என் சகோதரன் அன்பாலயத்தினுடைய கொத்தனார் தொப்புலாக்கிற கிழவையா, வாழ்த்துக்களை கிழவையா, மறக்க மாட்டேன். இன்னமும் அந்த சிமுண்டை கழுவவே இல்லவே. அன்னைக்கு 2 வருஷம் ஆச்சு 3 வருஷம் ஆச்சுடா. நல்லா இருப்பேன். சித்தாளுக்கு தூக்கி கொடுக்குதாப்பா. சாரத்தில் நிற்கிற ஆள் சட்டியை நல்லா போடுங்கடா. ஒரு சிலரை சொல்கிறேன் கண்ணாக போட்டு அது தூக்கி கொடுக்கும்போது என்னென்ன வெயில் அடிக்குதுன்னே ஒரு மாதிரியான்ட்டு அங்கேருந்து ஃபோக்கஸ் அடிக்குது. உள்ளம் பற்றி மாதிரி ஓவிகளை வச்சுக்கிட்டு. ஏன்னா கொத்தனார் வேலை கஷ்டமான வேலை. உண்மையிலே கையெல்லாம் பொத்து போகும். மட்டக்கம்பது எடுத்து உயிரை பனை வைத்து எத்தனையோ குடும்பங்கள் உயிரோடு 100 ஆண்டு காலம் வாழ வேண்டும் என்று எத்தனை வீட்டுக்கு விளக்கேற்றி வைக்கக்கூடிய புனிதமான தொழில்னா கொத்தனார் வேலை. கொத்தனார் நான் சொல்கிறது இது வந்து எனக்கு நடந்தது. பொம்பளையால் ஏத்தா அப்படி சிரிக்கிறிய. இங்கிட்டு வரையெல்லாம் தாயை விளையாடுவோம் வாங்க, நாய் விறக்கிட்டு வாங்க தாய். அந்த தண்டட்டி ஆத்தாலாம் நீ என்னத்த அந்த காலத்தில் ஐயாவுக்கு நீ வாட்ஸ்அப்பில் தானே வீடியோ கால் பேசுவேன். வாட்ஸ்அப் அதுதான். ஏன்னா அதுக மாதிரி வைத்தியம் பார்க்க முடியாதுப்பா. ஆமாம் லேசாக வந்து ஒரு பொம்பளை ஏத்தாய் வயிறு ஒரு மாதிரி வலிக்குது, இங்கே வாடி படுறி மல்லாக்க அப்படி இலையை பிடிங்கிட்டு கரைச்சி பிடிச்சி தொப்பில் போட்டு 2 ஆட்டம் போடி முண்டை அப்படின்னா போயிடுறேன். இப்போ லேசாக வயிறு வலிக்குதுன்னா கொண்டு போயிடுறாங்க. 12 லட்சம் செலவு கொண்டு போய் உருட்டி பிரட்டி பெல்ட்டை போட்டு இப்படி வந்துடுறாங்க. செலவு இயற்கைக்கு மிஞ்சி முன்னோருக்கு மிஞ்சி ஒரு வைத்தியமே கிடையாது. பெரியவங்களை வாழ்க்கையில் அந்த காலத்தில் பிரசவம் பார்க்க ஏதுப்பா டாக்டராக வந்தார்? இல்லை பூரா கிளவிதான். சேலையை சுற்றி பிடிங்கடி உள்ளே போய் கச்ச பிள்ளையை தூக்கி கொடுங்க. அதனால் முடியாது. பிள்ளை கடப்பேன் 1/2 டன்னு தூக்கி கொடுக்கும்போதே அந்த கிளவி குசு பறிஞ்சிடும். தூக்க முடியாது.
அந்த தண்டியை தூக்கி கொடுக்க அவங்க வீட்டுக்கு பூரா விழுவாங்க குடும்பத்தோட. பிள்ளையை தூக்க முடியாது. இந்த காலத்தில் பிள்ளைய பாரு பூராமே 1/4 கிலோ 100 கிராம் இப்படித்தேன். ஏன் உன் மயனை காமியும் வெயில் காமிட்டி இந்த வார அப்படின்னா மருதமணி மாதிரி ஊரே செருப்புக்கிட்ட எரிஞ்சு ஓடி. காரணம் அந்த காலத்தில் ஏன் குழந்தை ஒன்னே தண்டி இருந்துச்சு, பூரா கோதுமை தவிடு கேப்ப ரொட்டி. இப்போ ப்ரே ரேஸ் பிள்ளைய பூரம் பாரு, பூரா ப்ரே ரேஸில் கிடந்த சிக்கன் மாதிரியே திடுறாங்க பாரு. ப்ரீபெய்டு விளையாடுங்கப்பாய், ப்ரீபெய்ட் அதே பரீட்சையில் கேட்குறாங்களாம். ஆமாம், ப்ரீபெய்டு விளையாடு. இந்தா எப்படி உட்காந்துருக்கேன் பாரு, அகத்திக்கிட்டாமே. உண்மையிலேயே பெத்த தாய் தான் பொண்ணு ஒன்று சொல்கிறேன், அதான் உங்கள் பிள்ளைகளுக்கு செல்ல கொடுக்காதீங்க. எதுக்குன்னு கேட்குறேன், மயிறு மாதிரி இருக்கும். நான் எந்த அட்வைஸ் சொல்ல முடியாது தம்பி. ஒரே ஒரு விஷயம், கெட்டதுக்கப்புறம் ஞானின்னு என்ன இப்போ வேணாம்ட்டாங்களா? ஆமாம், அதை சரி பண்ணணும். இப்போ நாளைக்கு திருச்சியில் சொல்லி காயல் கட்டணும், மண்டேனியில் வந்து இந்த அப்பு 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 இந்த ரைஸ் மில்லில் பாடுங்க. அப்பு தூசி ஊரா என் தலையில் விழுகுது, கர்ச்சா 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 கர்ச்சான்னு பண்டு விழுகுது. உண்மையிலே இந்த நாடகம் என்ன நாடகம் தெரியாமல் தானே சில பேர் பைக் எடுத்துகிட்டு வந்துட்டேன். என்ன நாடகம் சொல்லுங்க, எனக்கே தெரியல. எதை நம்ம நங்குன்னு அடிப்பாங்கிட்ட ஆடுவான், அங்கிட்ட குதிப்பான். நீங்கள் நாடகம் நினச்சி காலையில் போய் பேசிக்கிறோம். என்னமோ நாடகம்ட்டாங்க, எங்கிட்ட அருவாளை தூக்கிட்டு வந்தேன், அங்கிட்ட ஒரு கரண்டி தூக்கிட்டு வந்தேன், முடிஞ்சு. நாடகம் கதம்பம் நகைச்சுவை இருக்கும். இதில் சின்ன கருப்பு பெரிய கருப்புலாம் வருவாங்கத்தா. 2 பேரும் முரட்டாள். எப்படி இந்த கொட்டைக்கு அனத்தாகலாம் முடிச்சிருச்சு. அவன் ஏற்கனவே அவுவேன் சொடக்குன்னு ஒடிஞ்சுன்னா நாடகம் முடிஞ்சுன்னா நானும் காசை வாங்கிட்டு போயிடுவேன். அப்போ அவங்கள வேலைலாம் கிளப்பி விடணும். ஆளுக்கு ஒரு மூலையில் 2 ஆட்டினாங்கன்னா கொட்டை சாஞ்சிரும். உண்மையிலே தான் சின்ன கருப்பு பெரிய கருப்பு இங்கே இறங்குது. கண்டிப்பாக மகமாய் நாடகம் நினச்சிடாதியா. அதில் 7 செம்பு இங்கே வைப்போம். அந்த 7 செம்பை தூக்கி ஆடணும். அதுலேயும் இப்போ செக்யூரிட்டி போகிற அளவுக்கு ஆகிப்போச்சு. ஆமாப்பு 7 ஒம்பளையும் செம்பை தூக்கிட்டு ஆடின ஒம்பளையும் 2 ஒம்பளையை காணாம். என்னென்னு பார்த்தா வீட்டுக்குள்ளே போய் செம்பை வச்சுட்டு பூட்டிட்டு படுத்துட்டாள். கதவை தட்டிட்டு மயிறு மகளை செம்பை கொடுன்றேன். பாப்பா வீட்டுக்காருக்கு நீச்சல் தண்ணி மோந்து கொடுக்க செம்பு இல்லைன்றா. இங்கே சாமி ஆடுற மையத்தை பிடிங்கிட்டு இருக்கா. அதில் இந்த சின்னகர் பெரியவர் போகிற ஆளுங்க நேராக போய் உங்கள் குலசாமியில் போய் வச்சு செம்பை தூக்கிட்டு வரணும்னா பூஜாரி இருந்தால் வீதியை போட்டு அனுப்பிவிடுன்னு சொல்ல. ஒரு ஊரில் 6 ஒம்பளை குலசாமி உள்ளூராக இருந்திருக்கு. 7வது ஒம்பளை ஆட்டோவை பிடிச்சி அலறுவல் போயிட்டான் செம்போட. அப்புறம் செம்பு இல்லாமல் யூசுந்தர கப்பில் 4 கொலையை பிடிங்கி வச்சு அது என்னென்னு பார்த்தா ஒருத்தர் எங்கிட்ட தண்ணி அடிக்க தூக்கிட்டு போயிட்டேன் கப்பை. ஒரே ஒரு விஷயம், எல்லாமே நடக்கும். நீங்கள் லேசாக நினைக்காதீங்க, லேசாக நினைக்கக்கூடாது. குக்குரே சிப்ஸாக நினைக்கணும். தாய்மார்கள் இல்லைன்னா நாங்கள் கிடையாது. ஏன்னா அதுக மாதிரி மண்டி ஓட்டு மசாலா அரைக்கவே முடியாது. லேது நம்ம மசாலா அரைக்கும் போது வெரி லெவல். இப்போ எல்லார் வீட்லேயும் கிரைண்டர் இருக்குது, மிக்ஸி இருக்குது. எங்கள் ஆத்தா காலத்துலலாம் ஒரே ஒரு ஆட்டுக்கல் தான். அம்மன்பட்டி ஊருக்குள்ளே நடுவில் கிடக்கேன். காலையில் போய் பூரா உரலை கழுவுங்க, கோழிப்பியாக இருக்குது நாசமாக போக. ஆனால் அது நல்ல கோழிப்பியாக இருந்தாலும் ருசியாக இருக்கும்பா. மாவு தாயில் புல்லுன்னு இருக்கும். அப்படி ஊற்றுனா தோசையெல்லாம் பேப்பரா அடாடாடா கோழி விட்டேலாம் அப்படி நல்லா இருக்கும்டா. அப்போ ஒரு ஒம்பளை சுற்றுச்சுன்னா ஒரு ஒம்பளை மாவு தள்ளணும். அவங்கதான் அவங்க டூட்டி அப்படின்னு தள்ள. அப்போ லேசாக ஆரம்பிச்சிடறேன். உனக்கு தெரியுமா என் கண்ணே பொண்டாட்டி கருவில் கலந்து ஓடினாடி முண்டை சேலை மாட்டிக்கிருச்சு. நீ இங்கே ஒன்று நான் அங்கே தானே வெளியே வச்சு குத்த வச்சு உட்காந்துருந்தேன். அப்படி இன்னொரு சுற்று அவன் கிட்னே. அந்த காலையில் ஆட்டின மாவு சாயந்தரந்தே தூக்கிட்டு வரும். குடும்ப பிரச்சனையை பூரா இது பண்ணி கடைசியில் இந்த 2 முண்டையும் சண்டை ஓட்டு மண்டை உரம் மாவாக இருக்கும். வீட்டுக்கு வர என்னடி அப்படின்னு அவதான் சக்காலத்தி போக என்னை அடிச்சு விட்டா. நீ எனக்கு தாலி கட்டினது தானே, உனக்கு தான் நான் முந்தானே வச்சேன், போய் அவளை அறுத்து போட்டு வா. உடனே புருஷன் என்னடி கட்டுவே சட்டி ஓட்டிருக்க மாட்டேன். அதோட தீபாவளி முடிஞ்சிடும். இது ஒரு நகைச்சுவை, நான் சொல்லேன், நீ சிரிச்சுட்டு போங்க. ஏன்னா 16 பிள்ளை 18 பிள்ளை வெரி வெரி ஹார்ட் ஒர்க். அப்போ இருந்து அந்த நீக்குற தெம்புலாம் இப்போ இல்லை. எங்கள் ஐயாலாம் கோமணந்தேன் வரும்போதே கலட்டி வெளில வச்சுட்டு வருவார். கலட்டிட்டு வர்றாருன்னா எங்கள் அப்பத்தா சென்னை ஆகிறான்னு அர்த்தம், பிரச்சனை ஆகிறான்னு அர்த்தம், சண்டை விடுறாங்க. சாரி ஏய்
அப்பெல்லாம் புருஷனுக்கு பொண்டாட்டி அப்படியே நடுங்க. ஐயா ராஜாத்தி அப்பா வந்துட்டானே, இன்னைக்கு கொலையை அத்துருவானே, அடியா இந்த உலக்கையில் அடுத்து ஓரமாக போடுறேன், அவன் பாட்டு குண்டக்க மட்டக்க இடுப்பில் அடிப்பேன், நாசமாக போகாத காளியாத்தா கேட்கட்டும். வரும்போதே புருஷனுக்கு பயப்பணும்ப்பா. ஆமாம் ஆமாம். எங்கள் ஐயாலாம் கூப்பிட்டு அடிப்பார். எங்கள் அப்பத்தா வேறு பட்டு கிளவி, ஆனால் அவள் பட்டும் திருந்தலை. கூப்பிடுவார், ஏய் பட்டு என்னங்க இங்கே வா, சட்டாசனம் 2 அரைஞ்சு போக முண்ட சாணி அல்லு. நான் ஜானியத்தான் அல்லுவனா, அது ஒப்பு வச்சுக்கிட்டே அழுதுட்டல்ல. இப்போ புருஷன் கூப்பிட்டு ஒரு பிள்ளைய அடித்தேன். என்னடி போய் ஃப்ரை ரைஸ் சாப்பிடு, என்ன பண்ணியிருக்க, கிளீன் பண்ண ஆயுன்னு 2 அரை அரைஞ்சேன். அந்த பிள்ளை போய் சேலையை கழட்டி விட்டு ரூம் அடைச்சிக்கிடுச்சு. இவங்க தட்டுறேன், ஐயோ எதுவும் பண்ணிக்கிறாத, நல்லா இருப்பேன், நன்னமே செய்ய மாட்டேன். சேலையை கழட்டி போட்டு பேண்ட்டை மாட்டிகிட்டு வந்துருச்சு. ஏன்னா அது கராத்தை தெரிஞ்சிருக்கு, இந்த முண்டைக்கு தெரியல. அவள் வந்து உக்கால சச்சா குச்சா நான் அடிச்சா, கட்டில் ஒரு பக்கம் பறக்குது, பிள்ளையெல்லாம் விதக்கிறேன், பிரிச்செல்லாம் போட்டு அடிச்சிருக்கு, பிரிச்செல்லாம் குத்திருக்கா, இங்கேருந்து வெறும் ஐஸ் வாட்டரை புளிச்சு நான் அடிச்சு. ஏன்னா மாதிரி பெண்கள் லேசாக நினைக்காதீங்க. இப்போ கராத்த கும்பு சலம்பு, இப்போ போய் புருஷன் கொண்டாடிட்ட என்னடி ஓத்தா, அது என்னடா உம்மா பிள்ளைய போறான், ஏ அம்மா ஏ அப்பாய் ஏ அத்தாய். காலங்கள் கலாச்சாரங்கள் என்னத்தை மாறிடுச்சு. ஒரு பாட்டு படிக்கிறவா, எக்கோ வச்சு வை சிங்கம். ஹலோ நைஸா பாரு. சரி. காட்டு வழி போற பொண்ணே கவலைப்படாத, காட்டு புள்ளி வள்ளி மறிக்கும் லேசா கலங்கி நிக்காத. அம்மன் பட்டி ஊரு சொன்னா புலி ஒதுங்கும் பாரு. ஆமா, அம்மன் பட்டி ஊரு சொன்னா புலி ஒதுங்கும் பாரு. காட்டு வழி போற பொண்ண கவலைப்படாத, காட்டு புலி வழி மறிக்கும் கலங்கி நிக்காத. அம்மன் பட்டி ஊரு நம்ம புலி ஒதுங்கும் பாரு. நம்ம அம்மன் பட்டி ஊரு சொன்ன புலி ஒதுங்கும் பாரு. காட்டு வழி போற உன்னை கவலைப்படாத, காட்டு புலி வழி மறிக்கும் கலங்கி நிக்காத. அம்மன் பட்டி ஊரு சொன்னா புலி ஒதுங்கும் பாரு. ஆமா, அம்மன் பட்டி ஊரு சொன்னா புலி ஒதுங்கும் பாரு. வீரமுள்ள ஜாதி ஐயா தேவரையா வாரிசையா, வீரமுள்ள ஜாதி ஐயா தேவரையா வாரிசையா, வீரமுள்ள ஜாதி ஐயா தேவரையா வாரிசையா. அத்தி மரப்பாரு இன்னும் பேசுது இவங்க ஊரு. ஆமா, அத்தி மரப்பாரு இன்னும் பேசுது இந்த ஊரு. காட்டு வள்ளி போற உன்னை கவலைப்படாத, காட்டு புள்ளி வள்ளி மறிக்கும் கலங்கி நிக்காத. அம்மன் பட்டி ரவிச்சந்திரன் பேரு சொன்னா புலி ஒதுங்கும் பாரு. ஆமா, அம்மன் பட்டி ரவிச்சந்திரன் பேரு சொன்னா புலி ஒதுங்கும் பாரு. நாயத்துக்கு கட்டும் போட்டான், நீதிக்கு தான் ஒத்துக்கிட்டான். கட்டுப்பட்டான், நீதிக்கு தான் ஒத்துக்கிட்டான். நாயத்துக்கு கட்டும் போட்டான், நீதிக்கு தான் ஒத்துக்கிட்டான். தமிழ்நாடு பூரா இன்னும் பேசுது இந்த ஊரா. அவன் தமிழ்நாடு பூரா இன்னும் பேசுது இந்த ஊரா. காட்டு வழி போற கொண்ட கவலைப்படாத, காட்டு புலி வழி மறிக்கும் கலங்கி நிக்காதே. அம்மன் பட்டி ரவிச்சந்திரன் பேரு சொன்ன புலி ஒதுங்கும் பாரு. அம்மன் பட்டி ஊரு ரவிச்சந்திரன்